சீமான் விவகாரத்துல ரொம்ப கடுமையா காவல்துறை நடந்துக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மற்ற விவகாரங்கள் எல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாம் சரியா நடவடிக்கை எடுக்காம சீமான் விவகாரத்துல மட்டும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஊடகத்துறை நண்பர்களுக்கே நன்றாக தெரியும். இதில் அதிகமாக கருத்தை சொல்லி அவருக்கு விளம்பரத்தை ஏற்படுத்த நினைக்கவில்லை. சட்டத்தின் ஆட்சிதான் ஒட்டுமொத்த ஒன்றியத்திலே நடக்கின்றது. அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே சட்டத்தின் ஆட்சியை நடத்துவதற்குத்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனுமதிப்பார்கள். சைத்தான்கள் ஆட்சிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனுமதி அளிக்க மாட்டார்கள். ஆகவே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட எந்த நடவடிக்கையையும் துணிவாக எடுக்கக்கூடிய முதல்வர் ஆட்சியிலே அதிகார அத்துமீறல் நடைபெறுவதற்கு அனுமதிக்க மாட்டார். சேகர் பாபு சொல்லும்போது தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்குது, சாத்தான்களின் ஆட்சி நடக்கல அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதிலிருந்து பொதுவாக பார்க்கும்போது சாத்தானின் ஆட்சி நடக்குதா சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஐயா அறநிலைத்துறை அமைச்சருடைய கருத்து என்ன? கள்ளச்சாராயம் குடிச்சாங்க விற்று 62 பேரை கொண்டுட்டாங்க, கைது பண்ணீங்க. 90 நாள் வெளியில் வந்து மறுபடியும் சாராயம் காய்ச்சிருக்கான்ல, காய்ச்சிருக்கானா இல்லையா சொல்லுங்க, மறுபடியும் காய்ச்சிருக்காருல்ல. இது என்ன ஆட்சி? இதான் சட்டத்தின் ஆட்சியா இல்லை சாத்தான்களின் ஆட்சியா? முதல்ல ஒரு 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 தடவை காய்ச்சி பல உயிர்களை பறி கொடுத்துட்டீங்க, 10 லட்சம் கொடுத்து சரி பண்ணீங்க. அப்புறம் அவன் திருப்பி வந்து அதே வேலையை செஞ்சிருக்கானே, அதே நபர். அப்ப எந்த துணிவில் காய்ச்சிராமே? அப்ப பயமே இல்லை. அப்ப இது சட்டத்தின் ஆட்சி இல்லை, சாத்தான்களின் ஆட்சி தான். சட்டத்தின் ஆட்சின்னா தினம் பள்ளிக்கூடத்தில் தினம் பாலியல் குற்றச்சாட்டுகள் பிள்ளைகள் பாலாகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அதுக்கு நீங்க பாத்தீங்க எத்தனை படுகொலைகள் நடு சாலையில் நிகழ்ந்திருக்குது. அது ஒண்ணுமே இல்லை. சிசிடிவி கருவியில பதிவானது தான். எல்லாம் பதிவாகி எவ்வளவு வந்துச்சுன்னு எவ்வளவு கொலைகள் நடந்ததுன்னு தெரியும். எங்க சட்டத்தின் ஆட்சி இருக்குது? இங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.